எங்க தெரியாது. வெளியூர் ஏதாச்சும் போயிருக்காங்களா? தெரியாது. ஒரு மாசமா பங்களா பூட்டி தான் கிடைக்கும். வீட்டுல ஒருத்தராவது இருப்பாங்களே? ஒருத்தர் இல்ல. ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமோ? ராம் ராம். யார்? சாதராமா, வாங்க உட்காருங்க. என்ன சிங்வாள், சௌக்கியமா இருக்கா? நல்லா இருக்கேன். கான்ஸ்டபிள், காஃபி ஆயிப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாப்பிட்டா வர்றேன். இந்தாங்கோ மகாதேவன் கோயில் பிரசாதம். என்ன ப்ரமோஷன் கிடைக்குமா? இந்த வைகாசி தாண்டா ஜாம் ஜாம்னு ராஜா ஆட்டம் இருப்பேன். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறான்னு ஜட்ஜி சுரேந்திர சார் வீட்டுல ஒரு மாசமா காணல. புது கேஸா? அவர் குடும்பத்தை காணல. பல பேர் அவளை தேடிட்டு இருக்கா. நேக்கனவோ பயமா இருக்கு. இது உங்க காதல போட்டு போலான்னு வந்தேன். உங்க ஜோசியம் என்ன சொல்லுது? இதுல என்னமோ இருக்குன்னு சொல்லுது. அப்போ நான் வரட்டுமா? வாங்க வாங்க. நன்னா இருப்பேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். ஜட்ஜி சுரேந்தர் பங்களா பக்கம் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. பட்டேல் அவர்கள் தானே சார்? எஸ். காணாம போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆமா, காணாம போயின்னு எப்படி சொல்லுவ? உங்க மாதிரி எத்தனையோ பேர் வந்து தேடிட்டு போறாங்களே. தயிர்காரன், பால்காரன், தபால்காரன் எல்லாரும் விசாரிச்சிட்டேன் சார். ஜட்ஜி போன இடமே தெரியல. அதோட வந்துட்டியா? இல்ல சார், அவருடைய சொந்தக்காரங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மதுரையா? நான் இன்ஸ்பெக்டர் சிங் பேசுறேன். அங்க மேலமாசி வீதியில ஜட்ஜி சுரேந்தரோட ரிலேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஜட்ஜி ஃபேமிலி அங்க வந்தாங்களான்னு விசாரிச்சு சொல்லணும் ப்ளீஸ். ராம்நகர் ஸ்டேஷன். சொல்லுங்க. அப்படியா? ஜட்ஜி ஃபேமிலி அங்க வரலையா? நல்லா விசாரிச்சீங்களா? பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. I am Singh, Inspector of Police. We are sick of police. Anyway, I am Neelu, I am Balu. Auditors both. ஏதாவது சாப்பிடுறீங்களா? Any hot drinks? No. Cool drinks? No, thanks. டிஃபன்னா ஒரு மணி நேரம் ஆகும். சாப்பாடுன்னா 2 hours ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். ஒண்ணுமே வேண்டாங்கிறாரே, விட்டுருவோமே. சரி, ஏன் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்? என்னோட ப்ராப்ளம் ஜட்ஜி சுரேந்தரோட பங்களா. என்ன வாடகைக்கு வரப்போறல? இல்ல, ரொம்ப நாள் அந்த வீடு பூட்டி கிடக்கிறதா கேள்விப்பட்டேன். கரெக்ட். மோர்தரமன் ஒத்தரமே கடலையே. என்ன பாரு, எங்கேயாவது வெளியூர் போய் போலாம். அதானே, வெளியூர் போனா சொல்லிட்டு தானே போவா. கரெக்ட். அதான வழக்கம். இந்த மாதிரி ஃபேமிலியோட போறதே கிடையாது. வீட்டுல யார் யார் இருந்தாங்க? ஜட்ஜி, மிஸ்டர் சுரேந்தர் ரிட்டையர்டு, அவர் வைஃப் ஸ்டில் இன் சர்வீஸ், மிஸ்டர் செல்பனா, 3 daughters. பேரு லீனா, மீனா, ரீனா. பேர் என்ன சொன்னீங்க? லீனா, மீனா, ரீனா. அவருக்கு விரோதிக்கு யாராவது? சத்தியமா நாங்க என்ன சார்? சார், அவருக்கு விரோதி யாருமே கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நல்ல ஜட்ஜின்னு பேர் வாங்கிருங்க. இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? ஜூன் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து காணும். 17ஆம் தேதி? அதே சார், அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. என்ன ஜூன் மாசம் 16ஆம் தேதி ராத்திரி டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு பிளைட்ல வந்தோம். 9 மணிக்கு வர வேண்டிய பிளைட் ஆஸ் யூசுவல் டிலே. 11 மணிக்கு வந்தது. நாங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு. அப்போ சுரேந்திர வீட்டுல லைட் எரிஞ்சுட்டு இருந்தது. 16ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு மேலேயும் மழை தெரிஞ்சுட்டு இருந்தது. ஆமா, அடுத்த நாள் ஒத்துழைமே காணல சார். எப்படிதான் சொல்றீங்க? எங்க கண்ணுக்கு யாருமே தென்படலையே. ஆனா சார், 17ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் மழை தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி பக்கத்து பங்களாவில இருந்து ஏதாவது சத்தம் கேட்டா 4 மணி இருக்கும்.
கார் ஒண்ணு வந்துட்டு போற மாதிரி சத்தம் கேட்டுது. கேட்டா உனக்கு கேட்டுதே? நான் தூக்கிட்டேனே. காணாம போய் ஒரு மாசத்துக்கு மேல. உன் பேர் என்னப்பா? கிட்ட. இந்த ஜட்ஜி பங்களாவில் ஒரு வேலைக்காரன் இருந்தானே தெரியுமா? ஆமா. அவன் பேர் என்ன? மகேஷ். மகேஷா? ஆமா. அவன் உனக்கு ஃப்ரெண்டா? அவன் சரியான மண்டை கருவம் முடிச்சவன், என்கிட்ட எல்லாம் சரியா பேச மாட்டான். அவன் வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது? நேரு பார்க்கு பக்கத்துல ஒரு பங்கடை இருக்குது, அங்க போய் நீ விசாரிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வீட்டுல எத்தனை குடுத்தனம் இருக்கிறாங்க? பின்னாடி 2 கொடுத்தனுங்க, மாடியில ஒரு கொடுத்தனும். அந்த மகேஷ் அவங்க இங்கதான் குடியிருந்தாரு, இப்ப இல்லைங்க. எங்க வீட்டா? தெரியலீங்களே. எப்ப போனா? போன மாசம் மத்தியிலங்க, தேதி ஞாபகத்துல இல்ல. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு வெளியில போனாரு, போனவங்க இன்னும் வரவே இல்லை. வீட்டுல யார் யாரு? நானும் என் சம்சாரம், சம்சாரத்தோட மாமியாரும், மாமியாரோட மாமி. உன்னை கேட்கலையா? அவன் கூட யார் யார் இருந்தாங்க? அவன் பேச்சு இல்லைங்க, தனியாத்தான் சார். எங்க போயிருப்பான்னு சொல்ல முடியுமா? தெரியலீங்களே. சொந்தக்காரவங்க சிநேகிதங்க வீட்டுக்கு போயிருப்பானா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆளு அட்ரஸே இல்ல. 2-3 மாசம் வாடகை வேற பாக்கி. சொல்லாம போயிட்டான்னு சொன்னீங்களே, அவன் சாமான் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறானா? இருக்குங்க. என்ன சாமானுங்க, எல்லாம் தட்டுப்புட்டு சாமான் தான். பழைய விலைக்கு போட்டா கூட ஒரு நாள் வாடகை தேராது. சரி, ஐயா வந்த விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையே. அது ஜட்ஜி சுரேந்தர் வீட்டுல அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தான். அந்த குடும்பத்தை கொஞ்ச நாளா காணோம். இவனையாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா இவனையும் காணோம். சரி, வரேன். சரிங்க. வீட்டுக்காரே, வா. என்னங்க சார்? அந்த பையன் இங்க வந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது லெட்டர் வந்தாலும் சரி, அவனை பத்தின எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். என்ன? சரிங்க, நிச்சயமா சொல்றேங்க. ஜட்ஜ் சுரேந்தர் குடும்பம் மறைந்த மாயம். துப்பு கிடைக்கவில்லை. 3 அழகிகளும் அவர்கள் பெற்றோர்களும் எங்கே எங்கே? என்னங்க இந்த ஊரே ரகலப்படுதே, அந்த குடும்பம் எங்கதான் போச்சு? இது வரைக்கும் பேப்பர்காரங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீயும் கேளு, எங்க எங்க எங்க. 3 எங்க தானே கேட்ட, இப்ப நான் 4வது எங்க சொல்றேன் கேளு. அவங்க வீட்டு வேலைக்காரனையும் காணல. எங்க எங்க. போலீஸ் விளம்பரம் வேற கொடுத்திருக்கீங்களே. ஜட்ஜ் சுரேந்தர் குடும்பம் இருக்கும் இடத்தை பற்றி யாராவது துப்பு கொடுத்தால் தகுந்த வெகுமதி கொடுக்கப்படும். இது எதுக்கு? என்ன வேணாமா? நாளைக்கு அந்த ஜட்ஜி திரும்பி வந்து நான் எங்கடா காணாம போயிட்டுன்னு ஒரு கேள்வியை கேட்டா அந்த முகத்துல கரிய பூசிக்கிறா? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? குறுக்கு விசாரணையா? கடத்தல இருந்தாருன்னா, கொலையா இருந்தாருன்னா, கற்பழிப்பா இருந்தாருன்னா, போலீஸுக்கு இது ஒரு கேஸ். யாராவது வஞ்சம் இருப்பாங்க. நல்ல வளர்றடி. அவரு விசாரணை கமிஷனர் இருந்தார்ல, ஆனியன் எக்ஸ்போர்ட் ஃப்ராட் கேஸ் தானே? ஆமா. தீர்ப்பு நல்லா தானே எழுதி இருந்தாரு. ஆனா கான்ட்ராக்டர் கழுவிட்டு இருந்தாரே. படி படி படி. கான்ட்ராக்டர் கழுவுனானா கொலை பண்ணிட்டானா? இது ஒரு கொலை கேஸ். அது எப்படி தீர்மானமா சொல்றீங்க? ஜட்ஜி சுரேந்தர் மறையறதுக்கு முந்தின நாள் பேங்க்ல இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறார். அதுக்கு 4 நாளைக்கு முந்தி அவரோட காரை வித்திருக்கிறார். யாரோ கொலை பண்ணிட்டு மொத்த பணத்தையும் கொள்ள அடிச்சிருக்கிறான். பணத்துக்காக கொலை. சிம்பிள். அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எப்படி எப்படி?
ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக்அப் பண்ணிட்டேன். ஜூன் 16ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்து எந்த ரயிலையும் போகல. டாக்ஸி ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டேன். ஆ. அங்கேயும் எந்த நியூஸும் கிடைக்கல. ஆத்தோரம் போற நம்ம பார்ட்டி 4 போட்ல தேடிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு காலையில வரைக்கும் எதுவும் கிடைக்கல. சரி, அவங்களை நிறுத்திரு. எல்லாரையும் அந்த பங்களாவுக்கு வர சொல்லு. எஸ் சார்.